ராஜகிரிங்கிற ஊரோட எல்லையில் ஒரு பெரிய அரச மரம் இருந்துச்சு. அதுக்கு கீழே தாடியும் மீசையும் கொண்டு ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டு அமர்ந்திருந்தார். அவர்கிட்ட யார் எதை கேட்டாலும் எதுவும் கேட்காதவர் மாதிரி பதிலே சொல்லாமல் இருந்தார். அதனால் மக்கள் முதல்ல அவரை ஒரு பைத்தியம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செவிடர்னு ஊமைன்னு சொன்னாங்க. அவர் அதையெல்லாம் அலட்சியப்படுத்தினதுனால அவர் உண்மையிலேயே மகா ஞானின்னு சொல்லி மரியாதை செய்ய தொடங்கினாங்க. அவரும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் மக்கள் கொடுத்த பழங்களை மட்டும் ஏற்றுக்கிட்டு புசிச்சு வந்தார். ஒரு நாள் ஒரு முரட்டுக்காலை அந்த ஊருடைய தெருக்களில் திரிஞ்சு எல்லாரையும் முட்டருக்கு முயற்சி பண்ணுச்சு. அதனால் அதை அடக்க எல்லாரும் அதை துரத்திக்கிட்டு போனாங்க. அது ஊரெல்லைக்கு போனதோ அரச மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்த மகா ஞானியை பார்த்து அவருக்கு முன்னாடி அடக்கமாக படுத்துருச்சு. இதை பார்த்தவங்க, ஆஹா, மகா ஞானி தான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், முரட்டுக்காளையே பணிய வச்சாரே அப்படின்னு புகழ்ந்தாங்க. அன்னையிலிருந்து அந்த மகா ஞானியை தரிசிக்கிறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. அவரை யோகீஸ்வரர்னு புகழ்ந்து காணிக்கைகள் சமர்ப்பித்தாங்க. அவரும் தமக்கு கிடைச்சதையெல்லாம் மற்ற எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தார். தனக்குன்னு எதையுமே அவர் வச்சுக்கல. அதனால் அவரை மாபெரும் தியாகினும் மக்கள் பாராட்டினாங்க. பல பேர் தம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு தாமே எடுத்த முடிவுகள் சரிதானா அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க. அந்த யோகீஸ்வரர் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறத பார்த்துட்டு இவரோட மௌனம் சரிங்கிறதுக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து திருப்தி அடைஞ்சாங்க. சில சமயங்களில் அவர் தலையசைக்கிறதையும் கைகளை ஆட்டுறதையும் பார்த்து தமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுதான் நினச்சி பூரிச்சு போவாங்க. இதனால் அந்த யோகீஸ்வரருடைய புகழ் நாடு முழுவதிலும் பரவுச்சு. யோகீஸ்வரரை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற பணியை 4-5 பேர்கள் சேர்ந்து மேற்கொண்டாங்க. யோகீஸ்வரர் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றிலும் வேலி போட்டு ஒரு நுழைவு கதவை வச்சாங்க. அவரை தரிசிக்க வந்தவங்களை வரிசையில் போக சொல்லி தரிசனத்துக்காக கட்டணமும் வசூலித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரமத்தை அங்கே கட்டப்போவதா சொல்லி கட்டட நிதியினும் அவங்க வசூலிக்க தொடங்கினாங்க. இதெல்லாம் யோகீஸ்வரருடைய அனுமதி இல்லாமலேயே நடைபெற்றுச்சு. வசூலான தொகையை அந்த 4-5 பேர்களே தமக்குள்ளே பங்கு போட்டுக்குவாங்க. யோகீஸ்வரருக்கு உணவுன்னு சொல்லி 2 வரட்டு ரொட்டிகளை மட்டுமே கொடுத்து வந்தாங்க. யோகீஸ்வரரோ கண்ணை மூடிக்கிட்டு எதுவும் பேசாமல் அவங்க கொடுத்ததை சாப்பிட்டு வந்தார். அந்த யோகீஸ்வரரை பற்றி கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னன் மாறு வேஷத்தில் அவரை பார்க்கறதுக்காக போனான். பக்தர்கள் எல்லாரும் போனதுக்கப்புறமா ராத்திரி நேரத்தில் அவன் யோகீஸ்வரரை பார்த்தான். யோகிக்கு முன்னாடி 2 ரொட்டிகள் இருந்துச்சு. அவரோட கண்களில் கண்ணீர் ததும்புச்சு. அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏதோ ரகசியம் இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சான். மன்னன் யோகீஸ்வரரை பார்த்து, சுவாமி, உங்களுடைய சக்தி மகத்தானதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்குறதும் இல்லை, வாய் திறந்து பேசுகிறதும் இல்லை. ஏதோ நீங்கள் சைகை செய்ய அதை மக்கள் தமக்கு அனுகூலமாக எடுத்துக்கிறாங்க. இது நாட்டு மக்களை தவறான பாதையில் கொண்டு போயிடும். இனி நீங்கள் பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் உங்களுடைய இந்த செய்கைகளுக்கான விளக்கத்தை தரணும். நான் இந்த நாட்டோட மன்னன், இப்போ மாறு வேடத்தில் வந்திருக்க அப்படின்னு சொன்னான். யோகீஸ்வரர் அதுக்கு, ஆம், நான் என் மௌனத்தை கைவிட்டு பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உண்மை என்றாவது வெளிப்பட்டுத்தானே தீரும். நாம் பார்ப்பது, கேட்பது, பேசுவது யாவுமே உண்மையாக இருப்பதில்லை. பொய் உண்மையை நீண்ட காலத்திற்கு மறைத்து வைத்து விடுகிறது. எனவேதான் நான் எதையும் பாராமலும் பேசாமலும் கேட்டுக்கொள்ளாமலும் இருந்தேன். மேலும் இதற்கான வலுவான காரணத்தை கூறுகிறேன். என் மனைவியுடன் பிறந்தவன் அவளுடைய தம்பி ஒருவனே. அவன் மீது அவள் அளவற்ற பாசம் கொண்டிருந்தாள். அவன் செய்து வந்த வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படவே அதை சரி கட்ட பணம் கொடுக்குமாறு என் மனைவி என்னிடம் கெஞ்சினாள் அப்படின்னு சொல்லி யோகி மேலும் தொடர்ந்தார். நானும் என் 5 ஏக்கர் நிலத்தில் 3 ஏக்கரின் பேரில் ஒரு வட்டி கடைக்காரரிடமிருந்து கடன் வாங்கி கொடுத்தேன். அவனும் நஷ்டத்தை சரிப்படுத்தி மீண்டும் வியாபாரம் செய்தான். லாபம் கிடைத்தது. ஆனால் நான் கடனாக வாங்கி கொடுத்த பணத்தை எனக்கு கொடுக்காமல் தலைமறைவாகிவிட்டான். எனக்கு கடன் கொடுத்தவர் இன்னும் 1 வாரத்திற்குள் கடனை தீர்க்காவிட்டால் என் வீட்டையும் நிலத்தையும் ஏலத்திற்கு கொண்டு வரப்போவதாக கூறிவிட்டார். நான் இதை என் மனைவியிடம் கூறி அவளையும் அவளுடைய தம்பியையும் அவளுடைய குடும்பத்தாரையும் திட்டினேன். அதை பொறுக்க முடியாமல் அவள் அப்போதே வீட்டின் கொல்லைப்புறத்திற்கு ஓடி
அங்கிருந்து கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். அவளுடைய தம்பி தான் பணத்துடன் வந்து கடனாக என்னிடம் இருந்து வாங்கிய தொகையை கொடுக்க 1 வாரத்திற்குள் வருவதாக எழுதிய கடிதம் அதே நாளில் வந்தது. நான் அப்போதே என் வீட்டை விட்டு கிளம்பி ஊராக திரிந்து முடிவில் இந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்து விட்டேன். அப்போது முதல் யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் கண்ணை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்து வருகிறேன். எனக்கு அபூர்வ சக்தி எதுவும் கிடையாது. ஆனால் சிலர் என்னை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். இதை எப்படி தடுப்பது என்றுதான் தெரியவில்லை அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் யோகீஸ்வரரை தரிசிக்க வந்த மக்கள் அவர் அங்கே இல்லாததை பார்த்துட்டு திகைச்சு போனாங்க. அதுக்கப்புறமா அவர் எங்கேயுமே தென்படலை. ஆனால் தனது அந்தரங்க ஆலோசகராக புதிதாக நியமிக்கப்பட்டவர் அந்த யோகீஸ்வரர் அப்படிங்கிறத மன்னன் மட்டுமே அறிவா. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, யோகீஸ்வரராக நீண்ட காலம் இருந்தவர் ஏன் மன்னனின் ஊழியராக வேலையில் சேர்ந்தார்? அவரை மக்கள் மதித்து போற்றி புகழ்ந்து வந்தார்களே. அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எண்ணி அவருக்கு காய் கனி கிழங்குகளோடு பணத்தையும் பலவித பொருள்களையும் காணிக்கையாக செலுத்தினார்களே. அவரிடம் அனுமதி கேட்டு அவருடைய அங்க அசைவுகளை கொண்டு அவர் அனுமதித்து விட்டார் என எண்ணினார்களே. இவ்வளவு சக்தி வாய்ந்த யோகி இவற்றையெல்லாம் ஏன் மதிக்கவில்லை? என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, யோகீஸ்வரரின் புகழை மற்றவர்கள் பரப்பினார்களே ஒழிய அவர் தம்மை யோகீஸ்வரர் என்று கூறிக்கொள்ளவில்லை. அவர் தம் வீட்டிலிருந்து மனம் உடைந்து போய்தான் கிளம்பினார். எங்கும் தங்காமல் ஊராக அலைந்து திரிந்தார். அவ்வாறு திரிந்தும் மன நிம்மதி கிடைக்காததால் ராஜகிரியை அடைந்ததும் எங்கும் அலையாமல் ஊர் எல்லையில் ஒதுக்குப்புறமாக மரத்தின் கீழே உட்கார்ந்து விட்டார். தாடியும் மீசையுமாய் ஒட்டிய கன்னத்தோடு மெலிந்த உடலோடு இருந்த அவரை பார்த்தவர்கள் முதலில் அவரை ஒரு பைத்தியகாரன் என்றே எண்ணினார்கள். வாய் திறந்து அவர் பேசாததால் அவரை ஊமை என்றும், எதையும் பாராமலும் கேட்டுக்கொள்ளாமலும் இருந்ததால் செவிடர் என்றும் எண்ணினார்கள். ஆனால் நாளாக ஆக அவருடைய மௌனத்தையும் பொறுமையையும் கண்டு அவரை சக்தி வாய்ந்த யோகி என கூறி அவரிடம் தம் மனக்குறைகளை கூறி அதனை போக்க தமக்கு தெரிந்த வழியை கூறி அது சரியா என கேட்டார்கள். அவர் தலையையோ கையையோ அசைத்தாலே தாம் கூறுவதை அவர் சரி என அங்கீகரிப்பதாக எண்ணிக்கொண்டார்கள். இதனால் அவருடைய புகழ் மற்றவர்களால் தான் பரப்பப்பட்டது. அவர் தன்னை சக்தி வாய்ந்தவர் என்றோ அல்லது யோகி என்றோ சொல்லிக் கொண்டதே இல்லை. குடும்பத்துயர் காரணமாக மனமுடிந்து உட்கார்ந்த அவர் தன்னை சிலர் பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதை வருத்தத்தோடு மன்னனிடம் கூறினார். மன்னனும் அவருடைய மனத்தை அறிந்து அவர் வாழ வழி செய்தான் என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.